வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 231வது பாடல் இளநாகனார் எழுதியது. இளநாகனாருடைய பாடல் ஏற்கனவே நம்ம 2 பாடல் பார்த்திருக்கோம். 151, 205 பார்த்திருக்கோம். இது 231வது பாடல். ரொம்ப அழகான பாட்டு. சின்ன பாட்டு தான், அழகான பாட்டு. இங்க சிறைப்புறமாக தோழி சொல்லி வரைவு கடாயது. நம்ம ஏற்கனவே பார்த்த துறைதான். நிறைய துறைகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு 10 துறை தான் திரும்ப திரும்ப வருது. ஆனால் அந்த 10 துறைக்கான செய்திகளை அவங்க எப்படி மாத்தி மாத்தி அழகா சொல்றாங்க அப்படிங்கறதுதான் சங்க இலக்கியம் படிக்கிறதுல இருக்கக்கூடிய ரசனையே. அதுதான் இந்த பாட்டுல உன்னோடு இருக்கும் பொழுது அந்த கடற்கரை அழகானதாக இருக்கிறது. உன்னோடு கூடி மகிழ்ந்திருக்கும் போது அது அழகானதாக இருக்கிறது. நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா, நீ விட்டு அவன் கிளம்பிதான் ஆகணும், அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிதான் ஆகணும். போகும்போது அது தனிமை உடையதாக மாறி விடுகிறது. நல்லாவே இல்லை அந்த இடம். அழகாக தெரிஞ்ச அந்த இடம் இப்போ நல்லா இல்லை, மனசுக்கு தகுந்ததாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தனிமை, உன்னை விட்டு பிரிகிற தனிமையை அவளால தாங்கிக்க முடியல. அப்ப தனிமை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது? கூட கூட்டிட்டு போ, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணா நீ இங்கேயுமே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அங்கேயே தங்கு அப்படின்னு சொல்ற செய்திய கடற்கரை பாக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. வேற எந்த ஊர்லயும் என்னோட தங்கு அப்படின்ற மாதிரி பாட்டு வரல. என்னோட தங்கிப்போ, என்னோட வீட்டுல தங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது தங்குவானா இல்லையாங்கிறது 2வது பட்சம். ஆனால் தங்கு அப்படின்னு சொல்றது இதுலதான் வருது. அதனால நீ இங்கேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ரொம்ப அழகான ஒரு ஓமையும் அந்த கடற்கரையினுடைய காட்சியையும் காட்டக்கூடிய ஒரு பாடல். சரி, பாட்டுக்குள்ள போலாம். மையற விளங்கிய மணிநிற விசும்பில் கைத்தொழும் மரபின் எழுமீன் போல பெருங்கடல் பரப்பின் இருபுறம் தோய சிறுவெண் காக்கை பலவுடன் ஆடும் துறை புலம்பு உடைத்தே தோழி பண்டும் உள் ஊர் குறியி கரு உடை தன்ன பெரும்போது அவிழ்ந்த கருந்தாட்புன்னை காணலம் கொண்கண் தந்த காதல் நம்மோடு நீங்கா மாறி. ரெண்டு காட்சியை காட்டுது. ஒண்ணு கடற்பரப்பில் இருக்கக்கூடிய காட்சி, இன்னும் கடற்கரை சோலையில இருக்கக்கூடிய புன்னை மரத்தினுடைய பூக்களுடைய காட்சி. 2 காட்சி தான் இந்த பாட்டுல வருது. இன்னொன்று அதுல வரக்கூடிய உணர்வு அவளுடைய தனிமை உணர்வு. அதாவது தனிமைங்கிறது இல்ல, ஒருத்த கூட இருந்தே விளையாடி மகிழ்ந்தவன் கிளம்பி போகும்பொழுது எழக்கூடிய தனிமையான ஏக்க உணர்வு. அதுதான் இந்த பாட்டுல வர்றது. மையற விளங்கிய மணிநிற விசும்பில், சுத்தமாக, அதாவது மாசின்றி விளங்கக்கூடிய நீலமணி போன்ற ஆகாயத்துல சப்த ரிஷி மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மண்டலம், அந்த நட்சத்திர மண்டலம் தெரியும் இல்லையா? வானத்துல தோன்றக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க, நமக்கே தெரியும். வானத்தில் தோன்றக்கூடிய விண்மீன்கள், கடகம் போல, அந்த மாதிரி நண்டு போல, அது போல. இது சப்தரிஷி, 7 நட்சத்திரங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய அந்த அது பலரும் கை தொழக்கூடிய அந்த அமைப்பு. அது அந்த 7 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலம் என்பது மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒன்று. அது போல, அது காட்சி அளிப்பதை போல பெருங்கடல் பரப்பின், அங்க இருக்கக்கூடிய பெரிய கடற்கரையில காக்கைகள், சிறுவெண் காக்கைகள் அங்கே நீராடி தங்களுடைய உள்ளும் புறமாக நீர்ல, அதாவது 2 பக்கமும் சிறகனுடைய 2 பக்கமும் அவை நீராடி மகிழ்கின்றன. சிறுவெண் காக்கைனா இதுதானா? ஓகே. காக்கை அப்படிங்கிறது கடற்காக்கை. கடற்காக்கை இல்லையோ? நீங்க போட்டிருக்கிறது கொக்கு மாதிரி இருக்கிறது, குறுகு மாதிரி, அதுதானா இது? சிறுவெண் காக்கை இருபுறம் தோய, தன்னுடைய சிறகுகளுடைய இரு பக்கமும் நீரால் நனையும்பாறு அந்த கடற்கரையில தோய்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவெண் காக்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காக்கைன்னு நம்ம கருப்பு நினைச்சுக்கிறோம் போல இருக்கு. இது அது இல்ல, இது கடற்கரையில் இருக்கக்கூடிய சிறுவெண் காக்கை. அப்படி பல காக்கைகளும் விளையாடி மகிழக்கூடிய அந்த துறையானது அவன் இருக்கும் வரை மகிழ்வுடையதாக இருந்தது. துறை புலம்பு உடைத்தே, புலம்புன தனிமை. இந்த கடற்கரை சோலை துறையானது இப்பொழுது புலம்பு தனிமையுடையதாக மாறிவிடுகிறது அவன் கிளம்பி போன பிறகு. அப்போ அவன் இருக்கும்பொழுது அது எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்தது சொல்றான். அடுத்தது ஒரு காணலம் சோலையில் இருக்கக்கூடிய புன்னையினுடைய வர்ணனைய சொல்றான். பண்டும் உள்ளூர் குருவி கரு உடைந்தன, உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய குருவியினுடைய அந்த கரு முட்டையானது, அந்த முட்டையானது உடைஞ்சு போடும். ஏன்னா மரத்துல கூடு கட்டி வைக்கும் பொழுது முட்டைகள் கீழே விழுந்து உடைகிறது என்பது இயல்பான ஒன்று. அப்படி முட்டை உடைஞ்சா அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அது போல புன்னை மலர்கள் பூத்திருக்கின்றன. எவ்வளவு அழகான ஒரு ஓமை இல்ல இது? புன்னை மரம் அப்படி தெரிச்சு அந்த அப்படி முட்டை கீழே விழுந்ததுன்னா அது மஞ்சள் அப்படி நடுவுல நிற்கும். அந்த வெண்கரு அப்படியே இப்படி சதறி இருக்கும். அந்த முட்டையினுடைய ஓடு, வெண் ஓடு அப்படி சதறி பறந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்ப பார்க்க இந்த ஓமையை படிச்சுட்டு இந்த புன்னையினுடைய மலரை பார்த்தா, அட ஆமா இல்ல அப்படின்னு தோணுது நமக்கு. அப்படியே முட்டையை உடைச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு.
அழகா அழகா கவனிச்சிருக்காங்க. உள்ளூர் குறியி கருவுடைந்தன்ன பெரும் போது அவிழ்ந்த கருந்தாட். பெரும் போதுன்னு நல்ல பெரிய மலர், அது பெரும் போது நன்றாக பெரிய அந்த மலர் வந்து விரிஞ்சு அப்படி உடஞ்சு விழுந்திருக்கிறது. மலர் விரிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தா அந்த முட்டை உள்ளூர்ல இருக்கக்கூடிய குருவியினுடைய முட்டை உடைஞ்சு விழுந்திருக்கிறதை போல இருக்கிறது. கருந்தாட் புன்னை, கருகிய கால்களை உடைய அந்த கருமையான கால்களை உடைய புன்னை மரத்தினுடைய மலர் இப்படி தோன்றக்கூடிய காணலம் கொண்கண் தந்த. அந்த காணலம் துறையில அவனை சந்தித்த போது இந்த கடற்கரை எவ்வளவு அழகானதாக இருந்தது. காக்கைகள் விளையாடக்கூடிய ஆரவாரம் மிகுந்த அந்த கடற்கரை அழகானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது தனிமையுடையதாக மாறிவிட்டது. காதல் நம்மோடு நீங்கா மாறி, அவனுடைய காதல் நம்மிடமிருந்து நீங்கவில்லை. ஆனால் அது வந்து அவன் விட்டு போன பிறகு அந்த தனிமை நம்மை பற்றி கொள்கிறதே, இதற்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவன் சிறைப்புறமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ எவ்வளவு நம்மை விட்டு நீங்கி இருப்பதற்கு எவ்வளவு வருத்தப்படுறாங்க. அப்ப இவளை சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்ற வேண்டும். அதுக்காக தான் இப்படி சொல்றது. சரி, இதான் இந்த பாடல். அழகான பாட்டு. ஒரே எதிர பாட்டை பார்த்துடலாம். மையற விளங்கிய மணி நிற விசும்பில் கைத்தொழும் மரபின் எழுமீன் போல பெருங்கடற்பரப்பின் இருபுறம் தோய சிறுவெண் காக்கை பலவுடன் ஆடும் துறை புலம்பு உடைத்தே தோழி பண்டும் உள்ளூர் குறியி கரு உடைந்தன்ன பெரும்போது அவிழ்ந்த கருந்தாட் புன்னை காணலம் கொண்கண் தந்த காதல் நம்மோடு நீங்கா மாறே. அழகா இருக்கு இல்லையா பாட்டு? சரி, அடுத்தது இதே மாதிரியான ஒரு மலைப்பகுதியினுடைய காட்சி. முதுவெண் கண்ணனார் எழுதிய பாடல். முதுவெண் கண்ணனாருடைய பாடல் எத்தனை இருக்குன்னு நான் பார்க்கல, ஒரே நிமிஷம் பார்த்துடுறேன். முதுவெண் கண்ணனார் இது ஒரே ஒரு பாட்டு தான் அவர் எழுதியிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நற்றினையில நிறைய பேர் அவங்களுடைய ஒரே ஒரு பாட்டு இருக்கிற பாடல்கள் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு நெய்தல் காட்சியை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு குறிஞ்சி நில காட்சி. இங்க வந்து பகல்ல வரக்கூடியவனை இரவுல வாயே நீ, பகல்ல வராத, வந்து பகலை விட இரவு வந்து கொஞ்சம் வசதியானதா இருக்கும், இரவுல வரியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது வந்து ஒரு அலை கழிக்கிறது தான். பகல்ல வர்றவன இரவுல வான்னு சொல்றது, ஐயோ இரவுல வராத என்னுடைய தமர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப பகல்ல வந்து இப்படி மாறி மாறி அலை கழிச்சுட்டு சரி இனிமே அவளை பார்க்கணும் அப்படின்னா அவளை திருமணம் செய்து கொள்வதுதான் சரியான வழி என்பதை இந்த முடிவை அவன் எடுக்கணும். அதை எடுக்க வைக்கிறது, அதுதான் இங்க வழி. அதுக்குதான் வந்து இங்க சொல்றது. உன்னுடைய வந்து ஆனா இந்த பாட்டுல நம்ம முன்னாடி பாட்டுல வந்து நெய்தல தான் தங்குன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்க குறிஞ்சில தங்குன்னு சொல்றாங்க. இந்த பாட்டு தான் இது வரைக்கும் நம்ம குறிஞ்சி பாட்டுல தங்குன்னு சொல்லி கேட்டது இல்ல. இங்க வந்து தங்குன்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை விட்டு எங்களால நீங்க இருக்க முடியல, அதனால நீ எங்களோட இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுதான் இந்த பாடல். நான் முதல் பாட்டுல வந்து நெய்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பாட்டுல குறிஞ்சியில நீ எங்களோட இருந்துட்டு போயேன் அப்படிங்கிறா. நாங்கள் வந்து உன்னிடம் காமத்தை இறக்குறோம், உன்னோடு இருக்கக்கூடிய காதலும் காமமும் எங்களுக்கு போதவில்லை, எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது, அதனால நீ வந்து பகல் குறியில மட்டும் வந்துறியே, இரவுலையும் வந்து எங்களோட தங்கிட்டு போறியா அப்படின்னு கேக்குறான். அதுதான் இந்த பாடல். ரொம்ப அழகான ஒரு உவமையும் சொல்றா. அதாவது 2 யானைகளுடைய இணை, ஆண் யானையும் பெண் யானையுமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல குளிச்சு அங்க இருக்கக்கூடிய மலை வாழைப்பழங்களை விட்டுட்டு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஊருக்குள் விலை, அதாவது சிற்றில்களை ஒட்டி இருக்கக்கூடிய பலாப்பழங்களை வந்து அந்த பலாப்பழங்களை மாந்துவதற்காக அவை உள்ளே வந்து அந்த குடிகள் அலறுமாறு அந்த பலாப்பழங்களை உண்டு விட்டு போகும். அப்படிப்பட்ட மலைநாடு எங்களுடையது. அதுல நீ இரவு நேரத்திலும் உன்னோடு இருந்த காமமும் காதலும் எங்களுக்கு தீரவில்லை, நீ எங்களோடு இரவிலும் வந்து எங்களுடைய குடியில் வந்து தங்குகிறாயா அப்படின்னு கேட்கிறான். நிச்சயமா அவன் தங்க முடியாது. அப்ப அவன் தங்கணும் அப்படின்னா அவன் காதல் என்ற உரிமை போராது, மனம் செய்து கொண்டவன் என்ற உரிமை வேண்டும். அதனால விரைவில் மறந்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். சிறுகண் யானை பெருங்கை ஈர் இனம் குளவி தன்கயம் குழைய தீண்டி சோலை வாழை முனையி அயலது வேரல் வேலி சிறுகுடி அலர செங்கார் பலவின் தீம்பழம் மிசையும் மாமலை நாட காமம் நல்கென வேண்டுதும் வாழிய எந்தை வேங்கை வாழிய, காமம் நல்கென வேண்டுதும் வாழிய எந்தை வேங்கை வீ உக வரிந்த முன்றில் கல் கெழு பாக்கத்து அல்கினை செல்னி. எங்களோடு உடன் உறைவதற்காக, அல்குதல்னா தங்குதல், உடன் தங்குதல், தங்குவதற்காக நீ எங்களுடைய பாக்கம் இடத்துக்கு வருகிறாயா, எங்களுடைய முன்றில், அதாவது அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சாரலை ஒட்டி இருக்கக்கூடிய எங்களுடைய குடிக்கு நீ வருகிறாயா அப்படின்னு கேட்கிறான்.
நீ எப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கான முன்னாடி இருக்கக்கூடிய வர்ணனை யானையை வைத்து வருகிறது. சிறு கண் யானை, சிறிய கண்களையுடைய பெரிய தும்பிக்கையையும் உடைய 2 யானைகள், ஆண் பெண்ணாகிய ஈர் இனம் 2 யானைகள். அங்க இருக்கக்கூடிய குளவி தன்கயம், குளவி அப்படின்னா மலை பச்சை அப்படிங்கிறது, காட்டு மல்லிகைக்கும் குளவி அப்படின்னு பேர் உண்டு. தன் மலை பச்சைக்கும் குளவி அப்படிங்கிற பேர் உண்டு. மலை பச்சை அப்படின்னா இங்க அந்த தண்ணி மேல அப்படியே படர்ந்து இருக்கக்கூடிய பாசி போல படர்ந்து இருக்கக்கூடிய அந்த அதையும் சொல்றதாக எடுத்துக்கலாம். மலை பச்சை குளவி தன்கயம், குளிர்ச்சியான நீரையுடைய மலைப்பச்சை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த குளத்திலே நீராடி அவை மகிழ்ந்து அந்த தண்ணீர் எல்லாம் குடித்து அல்லது நீராடி மகிழ்ந்து சோலை வாழை முனை, அந்த சோலையிலேயே படுத்திருக்கக்கூடிய வாழைப்பழங்களை, மலை வாழைப்பழங்களை தீண்டாது அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குடி இருக்கும் இல்லையா, அந்த குடியில உள்ள வாழை பலாப்பழங்கள் நிறைய வளர்ந்திருக்கும், பலாப்பழங்கள் நிறைய தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வாழைப்பழத்தை விட்டுட்டு இது நேராக அந்த குடிலில் இருப்பவர்கள் எல்லாம் அலறுமாறு அயலது வேரல் வேலி சிறுகுடி, வேரல்னா மூங்கில்கள், மூங்கில்களை வேலியாக உடைய அந்த சிற்றூர்களில் வசிப்பவர்கள் அலறுமாறு சிறுகுடி அலற செங்கார் பலவின் தீம்பழம் இசையும், செம்மையான கால்களையுடைய அடிமரத்தை உடைய அந்த பலாப்பழங்கள் அந்த அடிமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன வேர்பலாவை போல. அந்த பலாப்பழங்களை உண்ணுவதற்காக இப்படி இன்னொரு குடிலுக்குள் வரக்கூடிய மலைநாட்டை சேர்ந்தவனே. இப்ப அவனும் அப்படிதான் இல்லையா, அவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை விட்டுட்டு இன்னொரு அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பதற்காக அவன் இங்கே வருகிறான். அதை கூட அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. செங்கார் பலவின் தீம்பழம் இசையும், தீம்பழம் இனிமையான பழம், அடுத்த குடியில இருக்கக்கூடிய பழம், அங்க ஊர்லயே இருக்கக்கூடிய மலைப்பழத்தை விட்டுட்டு மலைவாழைப்பழத்தை விட்டுட்டு இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிற்றில் இருக்கக்கூடிய பலாப்பழம் அதற்கு இனிமையுடையதாக தெரிகிறது. அதே போல இவனுக்கும் அடுத்த குடியில் இருக்கக்கூடிய பெண் இனிமையுடையவளாக இருக்கிறாள். மாமலை நாட, அப்படிப்பட்ட பெரிய மலைநாட்டை சேர்ந்தவனே, காமம் நல்கன வேண்டுதும் வாழிய, உன்னோடு சேர்ந்திருந்த நேரம் எங்களுக்கு போதவில்லை, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உன்னோட இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இங்க காமம் அப்படிங்கிறது அப்படிதான், விருப்பம் தான். உடல் சார்ந்த காமம் மட்டுமல்லாமல் மனதாலும் உன்னை பிரிய முடியாமல் உன்னோடு இன்னும் கொஞ்சம் இணைந்து இருக்கலாமே என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் இறங்கி நிற்கிறோம். உன்னை தயவு செய்து அதை கேட்கிறோம், நீ எங்களோட இருந்து நாங்க கேட்கிறோம். வாழிய எந்தை எங்களுடைய தந்தையால் அமைக்கப்பட்ட வேங்கை வீவுக விரிந்த முன்றில், வேங்கையினுடைய நன்கு மலர்ந்த மலர்கள் கீழே விழக்கூடிய எங்களுடைய ஊர்க்குடியில் வந்து நீ எங்களோடு இரவில் ஏன் தங்கக்கூடாது? அல்கென கல்கெழு பாக்கத்து அல்கினை செல்னே, அல்குதல்னா தங்குதல், எங்களோடு நீ இங்க இரவு அப்படிங்கிறது இல்ல, மேபி பகல்ல அவங்க பார்த்ததுனால எங்களோட தங்குங்கிறதுனால இரவாகும், அதை எடுத்துக்கலாம் நம்ம. அல்கிதல் அல்கினை செல்னி, எங்களோடு ஏன் நீ தங்கி செல்லக்கூடாது, எங்களோட வந்து வாய், எங்களோட இறை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப அவன் வர முடியாது, நிச்சயம் வரப்போறது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? மறைமுகமாக அது என்ன அர்த்தம் என்றால், விரைவில் திருமணம் செய்து கொள், உன்னை விட்டு நீங்குதல் என்பது எங்களுக்கு அருமையுடையதாக இருக்கிறது. முன்னாடி பாட்டுல அவன் சேர்ந்திருக்கும் போது அழகா இருந்த துறை, அவன் இல்லாத போது தனிமையுடையதாக இருக்கிறது. அதே போல இங்க உன்னை பிரிவது என்பது எங்களுக்கு அரியதானதாக இருக்கிறது. நாங்கள் காமத்தையும் காதலையும் உன்னிடம் இறந்து நிற்கிறோம், எங்களோடு நீ எப்பொழுதும் எங்களோடு உரைபவனாக இரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரொம்ப அழகான பாட்டு, அழகான யானையை பற்றிய வர்ணனை இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சிறுகண் யானை பெருங்கை ஈரினம் குளவி தன்கயம் குழைய தீண்டி சோலை வாழை முனையி அயலது வேரல் வேலி சிறுகுடி அலற செங்கார் பலவின் தீம்பழம் மிசையும் மாமலை நாட காமம் நல்க வேண்டுதும் வாழிய எந்தை வேங்கை வீயுக வரிந்த முன்றில் கல்கெழு பாக்கத்து அல்கினை செல்னி. சோ அழகான பாட்டு, முதுவெங்கண்ணனார் எழுதிய ஒரே பாடல் இது. சரி, அடுத்த பாடல் அஞ்சில் ஆந்தையார். இது வந்து கொஞ்சம் கிண்டலாக பேசக்கூடிய பாடல். ரொம்ப நல்லவன் நீ, அவன் என்னை நான் சொல்றது, அவன் ரொம்ப நல்லவன், நீ நான் சொல்ற பேச்செல்லாம் நீ இப்ப கேட்க மாட்ட, நான் வந்து உனக்கு உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன், ஆனா நீ அதை கேட்க மாட்டேங்கிற, அவன் ரொம்ப நல்லவன் பாத்துக்க அப்படிங்கிறா. உன் நல்லவன் அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு கிண்டலாக சொல்லப்படுவது, ஒரு ஒரு இழிமொழியாக, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்றாக இது இருக்கிறது. ஏன்னா அவன் வந்து எப்பொழுதும் கலவுலையே இருக்கணும் தான் நினைக்கிறானே ஒழிய, அவனுக்கு விரைந்து மனம் கலவுலையே காலம் தாழ்த்தலாம்னு நினைக்கிறான். வரான் போறான், வரான் பாக்குறான் எல்லாம் சரிதான். ஆனால் ஏதாவது ஒரு சமயத்துல திருமணம் செய்து கொள்ள பற்றி பேசவாது பேசணும் இல்லையா? பேசவே காணுமே.
திரும்ப திரும்ப இப்படியேதானே வந்துட்டு இருக்கான். அவன் சான்றோரனுடைய அறநெறியில் ஒழுகி நிற்பவன். அவன் மேல் இருக்கக்கூடிய காதலினால் நான் சொல்கிற எதையும் நீ உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஏன்னா இப்ப அன்பு பெரிது. அதனால பிறர் யாராவது அவனை பற்றி குறை சொன்னால் அது பெருசா அவளுக்கு தெரியாது, அவளால ஏத்துக்க முடியாது அதை. அதனால அவன் சான்றோர் வரி அறநெறியில் நடப்பவன் அவன். அதை நீ மனசுல வச்சுக்கோ அப்படிங்கிறான். அவன் நடக்கிறவனா இல்ல. இங்க அவனை கிண்டலாக குத்தலாக தோழி கிண்டல் செய்வதை போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு உரையாடல். கல்லா கடுவன் நடுங்க முள்ளெயிற்று மடமாமந்தி மானா வன்பரள் கோடுயர் அடுக்கத்து ஆடு மழை ஒளிக்கும் பெருங்கல் நாடனை அருளினை ஆயின் இனியென கொள்ளலை மன்னி கொன்ஒன்று கூறுவன் வாழி தோழி முன்னுற நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தி ஆன்றோர் செல்நெறி வழா சான்றோ நாதல் நன்கு அறிந்தனை தெளிமே. எவ்வளவு கிண்டலான வார்த்தை பாருங்க பின்னாடி. ஒன்று கொன்னொன்று, அதாவது இனி என்ன கொள்ளலை மன்னி, இனி என்ன நான் சொல்ற எதையும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்வதை உன்னுடைய காதலியே ஏறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொன்னொன்று கூறுவேன் தோழி, ஆனாலும் என் மனதில் பட்டதை உனக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். தோழி இல்லையா, அதனால தோழிதான் பெரும்பாலும் நல்லது கெட்டது எல்லாமே சொல்பவளாக இருக்கிறாள். செவிலி நற்றாயை விட கூடவே இருப்பவ இவதான் இது இல்ல, அப்படி போகாத, இது செய்யாத, அவனை பார்க்காத அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்பவளாக தோழிதான் இருக்கிறாள். அப்ப இவ சொல்றா, கூறுவேன் தோழி வாழி கொன்னொன்று, நான் உன்னையோடு சொல்றேன், அது கேட்டுக்கோ, நல்லா மனசுல வச்சுக்கோ. முன்னுற நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தி, நெஞ்சத்தில் ஈரம் உடையவனாக, கருணை உடையவனாக, ஆன்றோர் செல்நெறி வழா, சான்றோர்கள் எப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி வகுத்திருக்கக்கூடிய பாதையை வழுதல் இல்லாத, அந்த பாதையிலிருந்து தவறாத மிகப்பெரிய சான்றோன் உன்னுடைய காதலன். பாத்துக்கோ, அவன் ரொம்ப பெரிய சான்றோன். ஆமா சொல்லிட்டேன். சான்றோன் ஆகுதல் நன்கு அறிந்தனை தெளிமை, அவன் ரொம்ப நல்ல சான்றோன் என்பதை நல்லா புரிஞ்சுட்டு பழகு, அவ்வளவுதான். இது புகழ்ச்சி இல்ல, வஞ்ச புகழ்ச்சி. அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத நினைச்சிட்டு, நல்லவன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு பழகு அப்படிங்கிறான். அவன் நல்லவன் இல்லை, ஏன்னா அவன் திரும்ப திரும்ப இதேதான் வரான் போறான் இதேதான் செஞ்சுட்டு இருக்கான். அதனால களவு நீட்டித்து மனம் புரியாது காலம் தாழ்த்தியும் இருந்தனன். அதனால தலைவி வருந்துறாள். இப்ப நேரடியா சொல்லவும் முடியல, தலைவியால அது நேரடியா சொல்ல முடியாது, என்ன நீ இப்படி பண்றேன்னு கேட்க முடியாது, கோச்சிட்டு போயிட்டானா என்ன பண்றது. அதனால தலைவன் சிறைப்புறமாக இருக்க தலைவி கிட்ட தோழி சொல்றான், ரொம்ப நல்லவன் பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், நான் என்ன சொன்னாலும் உன் காதல் அது ஏறாது, இதுதான் நான் சொல்ல வந்தது அப்படிங்கிறத சொல்றா. அப்புறம் அதுக்குள்ள முன்னாடி வரக்கூடிய 4 வரி அந்த மலையினுடைய குரங்குகள் பற்றிய ஒரு வர்ணனை. முன்னாடி யானையை பார்த்தோம், கொக்க பார்த்தோம், சிறுவன் காக்கை, அடுத்தது யானை, இங்க குரங்குகள். குரங்குகள்ல 3, ஆண் குரங்கு, பெண் குரங்கு, அதனுடைய குட்டி இளம் கன்று குரங்கு. அது கன்று இல்ல, குட்டி குரங்கு. அத இப்போ அந்த கடுவன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மேகம் மறைச்சிருது அந்த மந்தியையும் அந்த குட்டியையும், குரங்கு குட்டியையும், அந்த மந்தியோட கையில வச்சிருக்கக்கூடிய அந்த குட்டியை மேகம் மறைத்து விடுகிறது. அது ஒரு நிமிஷம் அப்படி திகைச்சு போயிடுது. அந்த ஆண் குரங்கு எங்க காணும் இவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லி திகைச்சு போயிடுது. அது போல ஒரு தொகைப்பை நீ அவனுக்கு கொடுக்கணும். அவன் அதாவது எப்ப வந்தாலும் நீ அவனை பாப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? எப்பொழுது வந்தாலும் நீ அவனை சந்திப்பதற்கு தயாரானதாக இருந்தா அவன் எப்படி நம்ம வழிக்கு வருவான்? அப்ப அவனை வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னா, மேகம் மறைத்து அந்த மந்தியும் குட்டியும் மறைவதை போல நாமும் கொஞ்ச நேரம் மறைஞ்சுதான் இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் பார்க்காம அவனுக்கு வழிவிடாம தான் இருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நீ நான் சொல்றது மட்டும் ஒண்ணு மனசுல வச்சுக்கோ. ஆன்றோர் சொல்லக்கூடிய ஈர நெஞ்சத்தவனாக நடக்கக்கூடிய அந்த வழியில வழுவாமல் நடக்கக்கூடிய சான்றோன் உன் காதலன், சரியா அப்படிங்கிறா. அவ்வளவுதான். இது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய பாடு. அதுதான் இந்த பாட்டு. கல்லா கடுவன் நடுங்க, கல்லாத வேற எதுவும் தெரியாத அந்த கடுவன் நடுங்கும்படியாக முள்ளெயிற்று மாமந்தி மானா வன்பரள் கோடு உயர் அடுக்கத்து, பெரிய அடுக்கத்து, கோடு உயர் அடுக்கத்துல அந்த மலையினுடைய உச்சியில அமர்ந்திருக்கும் போது மேகம் அப்படி அதை தாண்டி செல்லும் பொழுது மந்தியையும் அதனுடைய கையில் இருக்கக்கூடிய குட்டியையும் ஆடு மழை ஒலிக்கும். மழைனா இங்க மேகம் என்பது அப்படி ஊர்ந்து போகும்போது இந்த மந்தியையும் இந்த குட்டியையும் மறைக்கிறது. அப்போ அந்த கல்லா கடுவன், இதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய கல்லா கடுவன் ஒரு நிமிஷம் திகச்சு போய் நிக்குது. எங்க காணோம் மந்தியையும், தன்னுடைய பெண் துணையாகிய மந்தியையும் அந்த குட்டியையும் காணுமே என்று
திகைத்து போய் நிற்கிறது. அப்படிப்பட்ட பெருங்கல் நாட்டை சேர்ந்தவன். எப்படி இந்த கல்லாக்கடுவன் ஒரு நிமிஷம் நடுங்குற்று துயருகிறதோ அதை போல ஒரு துயரத்தை நம்ம அவனுக்கு அழிச்சாதானே அவன் உன்னை விட்டு பிரியாம இருக்கணும், உடனே திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத நினைப்பான். அப்படி எதையுமே அப்படி ஒரு நடுங்கு துயரை நீ அவனுக்கு கொடுக்காம எப்ப வந்தாலும் சந்திச்சுட்டே இருந்தீன்னா என்ன அர்த்தம்? அவன் சான்றோனாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? இவ்வளவு நேரம், இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தி இருக்க கூடாது, விரைந்து திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் செய்யல. அப்படின்னும் போது என்ன தெரியுது? அவன் சொல்றபடி எல்லாம் இல்ல அவன் அப்படின்னு தெரியுது. அதனால அதை மனதில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை நல்வழிப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய சொல்ல கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதான் இந்த பாடல். அழகான பாட்டு. கல்லா கடுவன் நடுங்க முள்ளையிற்று மடமா மந்தி மானா வன்பரள் கோடுயர் அடுக்கத்து ஆடு மழை ஒலிக்கும் பெருங்கல் நாடனை அருளினை ஆயின் இனி எனக் கொள்ளலை மன்னே கொன்னொன்று கூறுவன் வாழி தோழி முன்னுற நாருடைய நெஞ்சத்து ஈரம் பொத்தி ஆன்றோர் செல்நெறி வழா. நார்னா அன்பு, அன்புடைய நெஞ்சத்தில் ஈரம் மிகும்படியாக. ஆன்றோர் செல்நெறி வழா சான்றோனாதல் நன்கு அறிந்தனை தெளிமே. அவன் சான்றோனாக இருந்தால் விரைவில் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிறத சொல்றான். சரி, இந்த பாட்டோட இருக்கட்டும். 33 வரைக்கும் பார்த்திருக்கோம். 34 நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரி, நன்றி.